ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் கிராமத்து தோழி. வாங்க தச்சூர் மகா கும்பாபிஷேகத்தை பார்க்கலாம். பாருங்க, இதான் ராஜகோபுரம். சிவன் கோயில் சுயம்பா எழுந்தது. ஒரு விவசாயியோட நிலத்தில் சுயம்பா எழுந்த லிங்கம். இதாங்க நுழைவு வாசல். எப்படி இருக்குன்னு பாருங்கள், பிரம்மாண்டமாக. தச்சூர் கோயிலுங்க, நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டம். வாழை மரம்லாம் பாருங்கள் எப்படி கட்டியிருக்காங்கன்னு. கீழே இருந்த தென்னை மரத்தை தேங்காயெல்லாம் பறிச்சிட்டாங்க. இதாங்க நுழைவு வாசல். வாங்க உள்ளே போகலாம். இதாங்க கும்பாபிஷேகத்துக்கு எவ்வளோ மக்களுங்க பாருங்க. மக்கள் கூட்டம் அலைமோது பாருங்க. கும்பாபிஷேகம் தண்ணி ஊற்ற போகிறாங்க. எல்லோரும் வேண்டிக்கிங்க. இதாங்க சிவன் கோயில். ட்ரோனில் தண்ணி ஊற்றுறாங்க. அப்படியே சாரல் மழை மாதிரி விழுதுங்க. மக்கள் நெரிசல் அவ்வளோ நெரிசலுங்க பாருங்க. இதாங்க ராஜகோபுரம். அங்கேயும் தண்ணி ஊற்றிருக்காங்க. அந்த சாரல் தெரியுதுங்களா? ட்ரோனில் வர சாரல் பாருங்கள். கிட்ட வரும் பாருங்கள். வராதவங்களாம் பார்த்துக்குங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. உங்கள் மேலேயே தண்ணி தெளிக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். இதாங்க ட்ரோனு. தெரியுங்களா? எப்படி சாரல் மழையை பாருங்கள். தண்ணி உங்கள் மேலே ஊற்றுற மாதிரி வேண்டிக்கிங்க. சிவன் கோயில் மகா கும்பாபிஷேகம். ஒரு விவசாயியோட நிலத்தில் சுயம்பா எழுந்த இந்த லிங்கம். பாருங்க, எத்தனை கோடி மக்கள் நிற்கிறாங்கங்க. பாருங்க, 2 ட்ரோனில் அடிச்சுக்கிட்டே இருக்குங்க தண்ணி. பாருங்க, பெரியவங்க, வர முடியாதவங்க, சின்ன பிள்ளைங்க எல்லோரும் இதை பார்த்துக்கலாம். பாருங்க, கூட்ட நெரிசல் பாருங்க. ட்ரோனுங்கிறதால அப்படியே ஓரளவு மக்கள் நெரிசல் அளவு இல்லாத பாதுகாப்பாக இருந்தாங்க. பாருங்க, இது யாகசாலைங்க. பாருங்க, கும்பலாம் வாங்கிட்டு போகிறாங்க. இதான் யாகசாலை. உள்ளார யாருக்கும் யாகசாலைக்கு அலோடு இல்லைங்க. பாருங்க, எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்க. வெளியே நின்று பார்த்துக்க வேண்டியதான். பாருங்க, இதாங்க யாகசாலை. எவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு தூணு எப்படி இருக்குது பாருங்கள். யாகசாலைக்கு வெளியே மக்கள் எப்படி நிற்கிறாங்க பாருங்கள். இவ்வளோ நெரிசலுங்க. தவற விட்டவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை பாருங்கள், ஒரு வாய்ப்பு. தெரியுதுங்களா? இது முளைப்பாறை பாருங்கள், எவ்வளோ உயரம் வளர்ந்துருக்கு. கோயிலுக்கு போகக்குள்ள சின்ன சின்ன சிலைலாம் நிறைய கட்டியிருக்காங்க பாருங்கள். நம்மளால் உள்ளே போக முடியல. அது இன்னொரு நாளைக்கு ஒரு வீடியோவை பாருங்கள். சிவனும் பார்வதியும் காலை மேலே இருக்கிற மாதிரி ஒரு சிலையை பாருங்கள்.
இது பாருங்கள் கிருஷ்ணன் இருக்க மாதிரி ஒரு சிலை. இதாங்க ராஜகோபுரம். உள்ளே நம்மளால் போக முடியலைங்க. இன்னொரு நாளைக்கு உள்ளே போய் ஒரு வீடியோவை போடுறேன். இது வந்து அம்மன் பாருங்கள், மாரியம்மன். நிறைய சிலை இருக்குங்க. இது வந்து ஐயப்பன் புலி மேலே நிற்கிற மாதிரி பாருங்கள். இது பார்த்திங்கன்னா கோவிலுக்கு ராஜகோபுரத்துக்கு முன்னாடி குளம் பாருங்கள். குளத்தில் தண்ணி இல்லை, ஆனாலும் குளம் எவ்வளோ பெரிய குளம் கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். நிறைய பேர் மிஸ் பண்ணிருப்பீங்க, அதெல்லாம் பார்க்க முடியாத அவங்களுக்காக தான் அந்த வீடியோ பாருங்கள். சுற்றிலும் எவ்வளோ செடி பாருங்கள். எவ்வளோ பெரிய குளம் கட்டியிருக்காங்க பாருங்கள். ஏக்கர் கணக்கில் இருக்குது. இந்தாங்க கோபுரம் பாருங்கள். கூட்ட நெரிசல் பாருங்கள். அதனால தான் நம்மளால் உள்ளே போக முடியல. தெரியுதுங்களா? அன்னதானம் போடுறாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த குளம் பாருங்கள். இதெல்லாம் கஞ்சி குளம். கஞ்சி இவ்வளோ கஞ்சி பாருங்கள். இதுக்காகவே ஒரு குளம் கட்டி வச்சுருக்குறாங்க. இது ஃபுல்லாக கஞ்சி தாங்க. கஞ்சி பாருங்கள் 2 வழியாக வந்துட்டுருக்கு. இவங்க பார்த்திங்கனாக்கா இது பாருங்கள், ருத்ராட்சத்தாலே லிங்கம். இவங்க வேண்டுதல் ஆட்டுக்கு இவங்க நிற்கிறாங்க பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.